வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு another ஒரு ஸ்பெஷல் vlog இருக்குங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எங்கன்னு பார்த்தீங்கன்னா தி ஒன் அண்ட் ஒன்லி திருப்பதி தான். செம்ம எக்ஸைட்டிங்கான ஜேர்னி வெயிட் பண்ணுது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் டிவைன் இன். நாம இப்போ சென்னையில இருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்க இருந்து டைரக்டா திருப்பதிக்கு ட்ரெயின் இருக்கு. நம்ம சென்னையில இருந்து திருப்பதி போறதுக்கு டோட்டலாவே 150 ருபீஸ் தான் ஆச்சு, ரெண்டு பேருக்குமே சேர்த்து. ஜஸ்ட் நார்மலா நம்ம வீடியோ எடுத்தோம், ஒரு டிராவல் பண்ணோம் போட்டோன்னு இல்லாம நாங்க எப்படி பட்ஜெட்டா டிராவல் பண்ணோம், அங்க எங்களுக்கு என்னென்னலாம் செலவாச்சு அப்படின்றத நாங்க இந்த வீடியோஸ்ல நாங்க கொடுக்குறோம். அதை டீட்டெயிலாவும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருமலா போறதுக்கு இங்க இருந்து பஸ் ஏறியாச்சு. ரொம்ப நேரமா கண்டக்டரே வரல. நாங்களும் இன்னும் டிக்கெட் எடுக்காமல இங்க இருந்து நாங்க பாதி தூரத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுக்கிறதுக்கு யாருமே வரலையே. இவ்வளவு நேரம் டிக்கெட் எடுக்கலன்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்தேன். என்ன பார்த்தா இங்க பஸ் டிப்போ மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அங்கேயே நம்ம டைரக்டா இங்க இருந்து திருமலாக்கு போறதுக்கான டிக்கெட் எடுத்துக்கலாமா? இது தெரியாம மண்டை குழப்பிட்டு அலைஞ்சனே. அப்புறம் ஒரு சில பேர் வருவாங்க, நாங்க டைரக்டா போறதுக்கு பஸ் இல்ல மேடம், இங்க இருந்து திருப்பதில நீங்க டிராவல்ஸ் எடுக்கணும், அப்படிலாம் கார் மூலமா தான் போற மாதிரி இருக்கும், ரூம்ஸ் அங்க கிடைக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா அங்க போறதுக்கு பஸ்ஸும் இருக்கு, ரூம்ஸுமே இருக்கு. அதெல்லாமே இந்த வீடியோல நான் பின் பண்றேன், பாருங்க. ஸோ இங்க நடுவில் அலப்பிரி ரோட் சைடில் ஒரு டோல் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாமே ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் உள்ளவே என்டர் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்களுமே அதுக்காக தான் வெயிட் பண்றோம். அண்ட் அது இல்லாம இங்க பக்கத்துல டிக்கெட் புக்கிங், அதாவது தர்ஷனத்துக்கு போறதுக்கான டிக்கெட் புக்கிங் இங்கேயுமே இருக்கு. இப்பதான் மெயினான டிராவலிங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க. மக்களே, இப்போ நம்ம அலப்பிரி செக் போஸ்ட கிராஸ் பண்ணிட்டோம். இங்க இருந்து காட் ரோட் ஸ்டார்ட் ஆகுது. திருமலைக்கு போக டோட்டலா 2 காட் ரோடு இருக்கு. ஒண்ணு மேல போக, இன்னொன்னு கீழே போறதுக்கு. ஸோ இப்போ நம்ம போகிறது அப்பர் காட் ரோட். ஸோ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க, வண்டி மேல ஏற ஏற வேற லெவல் வியூ பாயிண்ட். காய்ஸ், ஜஸ்ட் லுக் அட் த வியூ. செம்ம சில்லுன்னு காத்து. அவ்வளோதான், திருமலா ரீச் ஆயாச்சு. கீழே திருப்பதில இருந்து மேல வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour, மேக்சிமம் 1 hour எடுத்துக்கணுங்க. திருப்பதி வர்றதே சுவாமி தர்ஷனத்துக்காக தான். ஆனா தர்ஷனத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம திங்ஸையும் வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக ரூம்ஸ் எடுக்கணும். நாம ரூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். சிஆர்ஓ ஆஃபீஸ், சென்ட்ரல் ரிசர்வேஷன் ஆஃபீஸ். பட் நம்ம ரூம்ஸ் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 4 to 5 hours ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்ல சரி காணிக்கையா நம்ம முடிய கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ல என் ஹஸ்பண்டுக்கு மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க மொட்டை அடிச்சு ஃப்ரெஷ் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா இன்னுமே நம்மளுக்கு வந்து ரூம்ஸ் அலோகேட்டே பண்ணல. இன்னும் டைம் ரொம்பவே எடுத்துக்கும் போல. ரொம்ப நேரமாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இன்பிட்வீன் கேப்ல நாங்க சின்னதா மறுபடியும் ஷாப்பிங்கே போய் அங்கங்க சுத்தி பார்த்துட்டு பாருங்களேன் இந்த ரோட்லாம் எப்படி இருக்குன்னு. சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கே இல்ல? ஒரு வழியா நம்மளுக்கு ரூமுக்கான கீ கிடைச்சிருச்சு. இதுதாங்க அந்த ரூம். ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கு. 50 ருபீஸுக்கு இவ்வளோ பழைய ரூம் தான். பட் இருந்தாலுமே ஓகே தான். 500 ருபீஸ் டெபாசிட்டா இருந்துச்சு. ஸோ டோட்டலா 550 ருபீஸ் நாங்க பே பண்ணியிருக்கோம்.
ரொம்பவே டயர்டானதுனால நைட் வீடியோஸும் எடுக்க முடியல. ஸோ மார்னிங் தர்ஷனத்துக்கு கிளம்பணும் அப்படின்றதுனால ஸோ சீக்கிரமாவே தூங்கி சீக்கிரமாவே எழுஞ்சிட்டோம். தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சரி சாப்பிட்டு போகலாம், பிரேக்ஃபாஸ்டா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்னப்பிரசாதம் சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்கு. ஸோ அங்க போய் தான் நாங்கள் ஃபுட்டே எடுத்தோம். இங்க வந்தவங்க யாருமே ஃபுட் இல்லாம போனதே இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இங்க நிறைய பேர் நிறைய இடத்துல எந்த பேதமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒன்னா ஈக்குவலா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இதோ தர்ஷனத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ தர்ஷனம் டிக்கெட்ஸ் மொத்தமே 3. ஒன்று வந்து ஃப்ரீ தர்ஷனம் டிக்கெட், சர்வ தர்ஷனம் சொல்லுவாங்க. இன்னொன்று 300 ரூபாய்க்கான ஸ்பெஷல் தர்ஷனம் சொல்லுவாங்க. 3வது திவ்ய தர்ஷனம். இது வந்து எஸ்பெஷலி மலைக்கு ஏறி வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான டிக்கெட்ஸ் தான். அலப்பரி நம்ம டோல்கேட் பார்த்துருப்போம் இல்லையா, அங்க இருந்து டைரக்டா அவ்வளோ தூரம் நடந்து நம்ம மலைக்கு ஏறி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரீ தர்ஷனத்துக்கு டிக்கெட்ஸ் ஒன்றும் தேவையில்லை, பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 hours கிட்ட அட்லீஸ்ட் 1 டேயாவது வெயிட் பண்ற மாதிரி ஆயிடும் இந்த ஃப்ரீ தர்ஷனத்துல. ஆனா இந்த ஸ்பெஷல் தர்ஷனத்துல ஒரு 4 hours நம்ம வெயிட் பண்ணா போதும், சாமி தர்ஷனத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னுமே திவ்ய தர்ஷனம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டாவே சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். தர்ஷனத்துக்கு போக போறோம். ஸோ உள்ள மொபைல் போன்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு உள்ள இருக்கிற விஷுவல்ஸ் வராது. வெளியே இருந்ததுக்கு அப்புறம் நாம பார்க்கலாம். காய்ஸ், தர்ஷனம் வேற லெவல்ல இருந்துச்சு. உள்ள என்டர் ஆகும் போதே அந்த கற்பூர வாசனை, வேத மந்த்ராஸ், சத்தம், ஃபைனலா சுவாமிய பார்த்த அந்த மொமெண்ட் கண்ணுலயே தண்ணி வந்துருச்சு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி மேஜிக்கல் அண்ட் பீஸ்ஃபுல். ஸோ முடிஞ்சு வெளியே வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல கோயில்ல ஒரு சிறப்பு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க போல. சரி ஓகே, ஏறி என்ன என்ன பண்றாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்க இருந்து டைரக்டாவே சுவாமியை பார்த்து தொழுதுட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஏதோ ரிச்சுவலா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிப்போட பெஸ்ட் பார்ட் வந்துட்டோம். இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் திருப்பதி லட்டு. இந்த ஒரு லட்டுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் வரலாம். டேஸ்ட் பக்கா. ஸோ ஃப்ரீ தர்ஷனத்துக்கு டிக்கெட்டுக்கு 2 லட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டு வாங்கலாம். 50 rupees பார்த்தீங்கன்னா ஒரு லட்டுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஐயோ, இந்த உள்ள நுழையும் போதே பாருங்களேன், எப்படி அந்த நெய் வாசமும் எப்படி அடிக்குது பாருங்களேன். அப்பா குப்புன்னு தூக்குது. ஆனா கூட்டம் தான் அள்ளுது. கொஞ்சம் கூட ஏதாவது ஃபேன் கீனு ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா கூட நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படியே வேர்த்து கொட்டிடுச்சு கொஞ்ச நேரத்துலயே. வீட்டுக்கு தேவையான பிரசாதம் எல்லாம் வாங்கியாச்சு. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா பாசிட்டிவா முடிஞ்சுச்சு.
இந்த ரவுண்டானாவை பார்த்து வச்சுக்கோங்க. அன்ன பிரசாதம் போகணும் அப்படின்னா இங்க இருந்தா போகணும், ஷாப்பிங் சென்டர் போகணும்னா இங்க இருந்தா போகணும், அண்ட் பஸ்ஸஸ் இங்க இருந்து வேற எங்கேயாவது கொஞ்சம் கம்யூட் பண்ணணும், பக்கத்துலயே போகணும் அப்படின்னா இந்த இடத்த சுத்தி தான் போகும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரூம்ஸுக்குமே இந்த இடம் சுத்தி தான் மெயினா போகும். ஸோ எல்லாத்துக்குமே மெயின் சென்டரா இருக்கிறது இந்த ரவுண்டானா தான். இந்த பஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரீ பஸ். ஸோ நம்ம சாப்பிட போறதுக்குமே சரி, நம்ம ரூம்ஸ்க்கு டைரக்டா போகணும் அப்படின்னாலுமே சரி, நம்ம தர்ஷனம் போறதுக்கு அப்படின்னாலுமே சரி, ஸோ டைரக்டா அங்க கொண்டு போய் விடுறதுக்கான ஒரு பஸ் தான் இது. ஸோ ஈஸியாவே கம்யூட் பண்ணலாம் அங்கிருந்து. ஒரு நல்ல ஒரு டிசிஷன் நினைக்கிறேன். அங்க உள்ளவே வந்து பக்தர்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃப்ரீயா விடுறது ரொம்பவே நல்ல டிசிஷன். இங்க இடம் பாருங்களேன், நீட் அண்ட் கிளீனா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. கொஞ்சம் கூட அழுக்கு சேர்ந்துச்சா அப்படின்னாலும் கடகடன்னு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேற லெவல் கிளீனிங். நம்ம vlog எடுக்கிறதுக்காக திரும்ப திரும்ப நம்ம வந்து கேமராவை நம்ம ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன ஃபேமிலியை நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தெரியாம அவங்கள கேப்சர் பண்ணும்போது நாங்களும் இன்ஃபார்ம் பண்ணோம், லைக் இது வந்து ஒரு நார்மல் தான், நாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணோம். பட் அவங்களுக்கு அது அன்யூஷுவலா ஃபீல் ஆச்சு போல. ஏரியா பாத்தீங்கன்னா நம்ம சிஆர்ஓக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. ஸோ நம்ம வந்து திருப்பதி வந்துட்டோம், நார்மலா எதுவுமே வாங்காம போனா எப்படி, அதனால சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். நாம ஏன்டா அடுத்தவங்களை வீடியோ எடுக்கணும், நம்ம நம்மளே வீடியோ எடுக்கலாம். சரி, எல்லாமே முடிஞ்சாச்சு, ஷாப்பிங் முடிஞ்சாச்சு, தரிசனம் முடிஞ்சாச்சு, எல்லாமே முடிஞ்சாச்சு. லாஸ்டா அன்னப்பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நம்ம இந்த டேயை முடிச்சுட்டு நம்ம சென்னைக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். இந்த வீடியோல நாங்க காட்டின விஷுவல்ஸும் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த இன்னொரு செம்ம vlogல பார்க்கலாம் மக்களே. பாய். எங்க போறது?